நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, எல்லா உறவுகளுக்கும் நான் ஓடி ஓடி போய் உதவி செய்யறேன், என்னுடைய கடமையை செய்யறேன். ஆனா எனக்கு ஒரு விசேஷம் வைக்கிறப்போ அல்லது எனக்கு ஒரு கஷ்டகாலம் வரப்போ எந்த உறவும் எனக்கு கை கொடுத்து காப்பாற்ற மாட்டேங்குது. மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், மற்றவங்களுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்குன்னு வரும்பொழுது யாரும் இல்லா அனாதையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு புலம்பி தவிக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியில குரு பகவான் வந்திருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. பிறவினுடைய நோக்கத்திற்காக, தான தர்மத்திற்காக, கர்மாவுக்காக உங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜென்மகுரு வனவாச காலகட்டங்கள் சொல்லிக்கலாம். பிறவினுடைய கர்மா அப்படின்றத அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்காகவும் சில நன்மைகளை குருவான் கொடுக்க போகிறார். அதுவும் அதிசார வக்ர பயிற்சியின் மூலமாக. ஏன்னா நீங்க இருந்த பொறுமைக்கும், நீங்க செய்த தான தர்மத்திற்கும், நீங்க செய்த உதவிக்கும் அந்த பிரதிபலன் பாராமல் செய்த அந்த நல்ல விஷயத்திற்கு இப்பொழுது பலனை கொடுக்க போகிறார் கடவுள். உங்க கண்ணீருக்கு கடவுள் கரைய போறாரு. உங்க கையில அச்சய பாத்திரத்தை கொடுக்க போறாரு. இன்றைய பதில குரு பகவானுடைய அதிசார வக்ர பயிற்சியினுடைய பலங்களை தான் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா சொல்லலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அந்த குரு பகவான் 7ஆம் வீடான தனுசிற்கும் 10ஆம் இடம் மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்க குரு பகவான் அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் அடுத்த மாசம் அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போகிறார். கடகம் என்பது குருபவனுடைய உச்ச வீடு. அங்க குருவன் உச்ச பலம் பெறுவார். சரி, இது நிரந்தரமானதா அப்படின்னா இல்ல, தற்காலிகமானதான். காரணம் என்ன அப்படின்னா இது அதிசார பயிற்சி. அதிசாரம் செல்லக்கூடிய அந்த குரு பகவான் நவம்பர் மாசம் 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா பின்னோக்கி பயணிக்கிறது. அப்படி வக்ரகதியில கடகராசியில நவம்பர் 18க்கு அப்புறம் இருக்கக்கூடியவர் அப்படி பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. வக்ரகதியில இருக்கிறாரு. அடுத்த வருடம் மார்ச் மாசம் 18ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக மொத்தம் இந்த அதிசார வக்ர பயிற்சி இந்த 3 நிலைப்பாடுகள், குறிப்பாக ராசி மாறிட்டு பின்னாடி ரிவர்ஸ்ல வர்றாரு. அப்ப கடகராசியில போய் உச்சம் அடைந்து விட்டு மீண்டும் வருகிறார். அப்போ இதுல என்னங்க நடக்கும் அப்படின்னா, மிக முக்கியமா சொல்லக்கூடியது மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்தது, மற்றவங்களுக்காக வாழ்ந்தது, உறவுகளுக்காக செய்தது, இப்படின்னு மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இனி உங்களுக்காகவும் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்பை இந்த குருவான் கொடுக்கிறார். சோ உங்களுக்கும் ஒரு நல்லதை செஞ்சு விட்டு போறாரு இந்த குரு பகவான். அடுத்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனை இந்த வருஷமே அதற்குண்டான வாய்ப்பை, ஒரு அறிகுறியை உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்கிறார் இந்த குரு பகவான் சொல்லலாம். அப்படி என்னங்க கொடுக்க போறார் அப்படின்னா, மிக முக்கியமா குடும்பத்துல செய்ய போறார். குடும்பத்தில் நிச்சயம் குருவான நன்மை நடக்க போகுது. உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. அது குறிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். காரணம் 7ஆம் வீடான தனுசிற்கு இந்த குருவான 7க்குரியவன் 2ல உச்சம். திடீர் திருமண வாழ்க்கை அமைய போகுது இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு. அதே போல பிரிந்த கணவன் மனைவி திடீரென ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது புத்திரக்காரகன் இந்த குரு பகவான், அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், பிரிந்த பிள்ளைகள் ஒன்று சேர்றதுக்கும், பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடைபெறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே போல தங்கம் போன்ற ஆபரணங்கள் வாங்குறதுக்கு யோகங்கள் பிறக்குது. ஒண்ணு நீங்க விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கவே, அல்லது உங்களுக்கு அன்பாக, பரிசாக, கிஃப்டாக ஏதோ ஒரு வகையில சீர்வரிசையாக கூட அந்த தங்க நகை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். மேலும் இந்த குரு பகவான் புத்திரக்காரகன்னு சொல்லியிருந்தேன். அப்போ பிள்ளைகள் வழியில, பிள்ளைகளால ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு பண பிரச்சனை இருக்குன்னா அது தீரப்போகுது. ஸோ உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து உதவி செய்ய போறாங்க. அதே போல நீங்க மற்றவங்களுக்கு ஒரு கடனா பணத்தை கொடுத்து இருப்பீங்க. அப்படிப்பட்ட பணம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய பணமானது உங்ககிட்ட ரிட்டர்ன் கம்பேக் வர்றதுக்கு ஒரு சரியான ஒரு நேர காலகட்டம். அதே போல தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பங்கை, ஒரு பணத்தை உங்க கையில கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம். ஸோ இந்த குருவனுடைய அதிசார உச்ச பயிற்சி காலகட்டங்கள். ஸோ இந்த ஒரு நேரத்தில் எப்படி பார்த்தாலும் குடும்பத்துல புதிய உறவுகளும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் சம்பந்தமான விஷயங்களும் வந்தே தீரும். அதுல மாற்று கருத்து. இப்ப 2ஆம் வீடு கடகம், அதற்கு அதிபதி யாரு? சந்திரன். அது வந்து ஒரு நீர் ராசி. அப்போ வெளிப்பிரவேசங்கள், அதாவது வெளியிலிருந்து வர வேண்டிய பணம்,
ஒரு தொழில், ஒரு வேலை, வெளிநாடு, வெளி மாநிலம், இப்படி வெளியிலிருந்து வர வேண்டிய பணம், நீங்க எதிர்பார்த்த பணம் இப்போ வந்து சேரும். குறிப்பிட்டு பெண்களால் சில பண ஆதாயங்கள் பெறுவீங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல வெளியில ஒரு யோகம், கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம், வேலை வாய்ப்புக்காக அமையக்கூடிய ஒரு தருணம் இது. மேலும் வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு செட்டில்மெண்ட் சொல்லலாம், ஒரு வருமானம் சொல்லலாம், அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல அரசாங்க உத்தியோகம், குறிப்பிட்டு மத்திய அரசாங்க பணின்னு சொல்லலாம், அது குறிப்பிட்டு டீச்சிங் லைன் அல்லது மருத்துவ ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, இந்த 2 ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அல்லாது பேங்க் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சூப்பரான ஒரு நேர காலகட்டம். ஸோ இந்த 3 ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தின், நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தின் கொடுக்கக்கூடிய அதிசார பயிற்சி இது. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க போறீங்க, ஒரு ஃபீல்டில் இருக்க போறீங்க அப்படின்னா அதற்குண்டான அஸ்திவாரத்தை இந்த குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த குரு 10ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதி நான் சொல்லியிருந்தேன். அப்போ தொழில் விட்டதை பிடிக்க முடியும், தொழில் ரீதியான ஒரு நன்மைகள் நடக்கும், புதிய ஒரு தொழில் தொடக்கம் இருக்கும். குறிப்பிட்டு 10ஆம் வீடு கர்மஸ்தானம். அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிப்பீங்க. அது கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், அல்லது உங்களோட பிள்ளைகளா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்து முடித்து, எப்பா எனக்கு இந்த கடமை முடிஞ்சிடா அப்படின்ற அளவுக்கு ஒரு நிம்மதி காண்பீர்கள். மேலும் இந்த குருவனுடைய 5, 7, 9 இந்த பார்வை பலன் உண்டு. ஸோ அப்போ 5ஆம் பார்வை 6ஆம் இடம் விருச்சிகத்தை பார்க்கிறாரு. நிச்சயம் வேலை விஷயத்துல ஒரு வெற்றிகள் உண்டு. வேலை விஷயத்தில் இருந்த இடையூறுகள், ஒரு சூழ்ச்சி, வஞ்சகம் சொல்லலாம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் சொல்லலாம், இவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ சரியாகும். அடுத்து குருவனுடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடம் மகரத்துல பதிகிறதுனால மிதுனராசிக்காரங்களுக்கு ஆயுள் தப்பிக்குது. நிச்சயம் மரண பயம் நீங்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். அதுக்கு தேவையான மருந்துகளும் மருத்துவ சிகிச்சையும் உங்களுக்கு கரெக்டான முறையில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் 8ஆம் வீடு கணவனுக்கு ஆயுள் பாக்கியத்தை குறிக்கும். அப்போ மிதுனராசியில் பிறந்த பெண்களுக்கு உங்களுடைய கணவருடைய ஆயுள் தீர்க்கம் அடையும். கணவர் வீட்டு வழிகள் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா குறையுது. மேலும் மறைமுகமான வழிகளில் பணவரவை இந்த 8ஆம் வீடு சொல்லும். இந்த சூதாட்டம், பெட் மேட்ச்சு, இந்த லாட்ரி டிக்கெட்டு, இந்த ட்ரேடிங்கு, இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இப்படி இந்த ஷார்ட் பீரியட்ல பணவரவை சொல்லக்கூடிய இந்த 8ஆம் வீடு. சரிங்களா? மறைமுகமான வழிகளில், அப்படி மறைமுகமான வழிகளில் பணவரவுகள் கிடைக்கும், அல்லது மறைமுகமான உறவுகளிடமிருந்தும் பணவரவு கிடைக்கும். அடுத்தபடியா 9ஆம் பார்வை 10ஆம் வீடுனா மீனத்துல பதியுது. சரி, இந்த மீனத்துல சனிவான் இருக்கிறாருங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த சனிவான் வக்ரத்தில் இருக்கிறார். ஸோ குரு பகவான் அதிசார பயிற்சி அடையும் போது சனிவான் வக்ரத்தில் தான் இருக்கிறார். அப்போ கண்டிப்பா அந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனிவால் தடுக்க முடியாது பெரிய அளவு. அப்போ குருவன் கொடுக்கின்ற பலனை தடுப்பதற்கு சனிவானுக்கு ஒரு வலிமை இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ குருவன் உச்சமா இருக்கிறாரு. மேலும் குருவனுடைய வீடு மீன ராசி, தன்னுடைய வீடு, அதை பார்த்துடுறாரு. அப்போ சனிவன் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன இடையூறுகளை கொடுத்தாலும், அதாவது ஒரு ஒர்க்லோடு, ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லலாம், உங்க மனநிலை மாற்றம், மனசுக்கு ஒரு பயத்தை, ஒரு தயக்கத்தை கொடுக்கலாம். ஆனா முடிவை குருபகவான் தான் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான மிதுனராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நீங்க உறவுகளுக்கு முடிக்க வேண்டிய கடமையா இருக்கட்டும், சரிவர கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க. தொழில் ரீதியாக ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஸோ வேலைக்கும் தொழிலுக்கும் எந்த விதமான பாதம் வராது. கையில வருமானம், புதுசா உறவு கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதங்கள் அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் 18ஆம் தேதி வரை இடைப்பட்ட இந்த மாதங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால் அடுத்த வருடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து செல்லக்கூடிய பாதை என்பது கண்டிப்பா இந்திரன் செல்லக்கூடிய பாதையாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய குருவானுக்கு நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகார வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வியாழக்கிழமை தோறும் சந்தன அபிஷேகம் செய்து அந்த சந்தனத்தை பிரசாதமா வீட்டில் இருந்து வீட்டில் கூடிய அனைத்து விதமான உறவுகளுக்கும் நீங்களும் இன்க்ளூடிங் திலகமாக பூசிக்கொள்வது நல்லது. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல ஏழை எளியவர்களுக்கு நடக்கக்கூடிய திருமண காரியத்தில் உங்களுடைய பண உதவி அல்லது பொருள் உதவி செய்தால் அது மிகப்பெரிய புண்ணியமாக உங்களுக்கு அமையும். இதையும் தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலுத்தி. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம்.